வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேல் வெளியிட்டுள்ள ஒரு புதிய எச்சரிக்கையில் ஹமாசுடன் பணைய கைதிகள் ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் காசாவின் சில பகுதிகளை இஸ்ரேலுடன் இணைப்போம் என்று எச்சரித்தது. யுத்த நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் விடுதலை ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ள நிலையில் வரும் நாட்களில் ஒரு ஒப்பந்தம் ஏற்படாவிட்டால் காசாவின் வெளிப்புற எல்லையில் உள்ள பகுதிகளை இஸ்ரேலுடன் இணைப்பது உட்பட ஹமாஸுக்கு எதிரான தண்டனை நடவடிக்கைகளை இஸ்ரேல் எடுக்க தொடங்கும் என்று இஸ்ரேல் மூத்த அதிகாரிகள் புதன்கிழமை கான் மற்றும் சேனல் 13 செய்திகளுக்கு தெரிவித்தனர். ஹமாசுடனான ஒப்பந்தத்தில் சில முன்னேற்றங்களை அடைவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளை பற்றி விவாதிக்க பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு உயர்மட்ட உதவியாளர்கள் மற்றும் அமைச்சரவைகளை கொண்டு ஒரு சிறிய குழுவை சந்தித்த போது இந்த தகவல்கள் வந்தன. ஹமாஸின் நெகிழ்வுத்தன்மை மற்றும் அதன் கடைசி ஒப்பந்த முன்மொழிவை பற்றிய புதிய நிபந்தனைகளை அறிமுகப்படுத்தியதில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு மத்தியில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் கத்தாரில் இருந்து தங்கள் பேச்சுவார்த்தை குழுக்களை விலக்கிக் கொண்டன. சேனல் 12 உடன் பேசிய ஒரு மூத்த இஸ்ரேலிய அதிகாரியின் கூற்றுப்படி இஸ்ரேல் நேற்று புதன்கிழமை இரவு ஹமாஸின் திருப்தியற்ற பதிலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பணைய கைதிகள் விடுதலை குறித்து அதன் சிவப்பு கோடுகள் உட்பட முக்கிய புள்ளிகள் கொண்டு ஒரு ஆவணத்தை மத்தியஸ்தர்களுக்கு வழங்கியது. அந்த ஆவணத்தின்படி இஸ்ரேல் ஹமாஸிடம் காசா எகிப்து எல்லையில் உள்ள பிலடெல்பி தாழ்வாரத்தையோ அல்லது காசா எல்லையை சுற்றியுள்ள இடையக மண்டலத்தையோ விட்டு வெளியேறப் போவதில்லை. ரஃபா எல்லை கடவையை திறக்க இஸ்ரேல் அனுமதிக்கப் போவதில்லை. பாலஸ்தீன கைதிகளை விடுவிப்பதற்கான ஹமாஸ் கோரிக்கைகளுக்கு இஸ்ரேல் உடன்பட போவதில்லை. இது சாத்தியமான போர் நிறுத்தத்தில் கடைசி தொகுதி பணைய கைதிகளை விடுவிக்க ஹமாஸை கட்டாயப்படுத்த இஸ்ரேல் எடுத்துள்ள கடுமையான நிலைப்பாடு. ஹமாஸ் மேலும் நெகிழ்வு தன்மையை காட்டாது என்று இஸ்ரேல் கருதுகிறது என்று அந்த மூத்த அதிகாரி மேலும் கூறினார். இஸ்ரேல் இனி அதிக நேரம் பொறுமையாக இருக்காது என்றும் அவர் கூறினார். இருப்பினும் காசா பகுதியில் சில பகுதிகளை இஸ்ரேலுடன் இணைக்கும் இஸ்ரேலிய நடவடிக்கைக்கு வெள்ளை மாளிகை பச்சை கொடி காட்டுமா என்பது உடனடியாக தெரியவில்லை. இதற்கிடையில் காசா பகுதியில் மனிதாபிமான நெருக்கடி குறித்து ட்ரம்ப் நிர்வாகத்தில் வளர்ந்து வரும் கவலைகளுக்கு மத்தியில் மத்திய கிழக்குக்கான அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் நேற்று புதன்கிழமை இஸ்ரேலுக்கு பயணம் செய்தார். பாலஸ்தீனிய பகுதியில் அதிகரித்து வரும் மோசமான நிலைமை, ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் பட்டினியால் அதிகரித்து வரும் இழப்புகள் உட்பட அதிகரித்து வரும் மோசமான நிலை குறித்து தகவல்கள் அதிகரித்து வருகின்றன. அதனால் ஏற்பட்ட உலகளாவிய சீற்றம் தொடர்பாகவே இஸ்ரேலுடன் பேச அமெரிக்காவின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டார் என்று கூறப்படுகிறது. அமெரிக்க ஊடகம் ஆக்சியோஸால் முதலில் வெளியிடப்பட்ட விட்காஃபின் பயணம் மே மாதத்திற்கு பின்னர் அவர் இஸ்ரேலுக்கு செல்வது இதுவே முதல் தடவை. மேலும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தடைப்பட்டுள்ள நிலையில் அவரது பயணம் வருகின்றது. காசாவில் உள்ள பொதுமக்களுக்கு கூடுதல் மனிதாபிமான உதவியை எவ்வாறு அனுப்புவது என்பதை அறியவும் அவர் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர். காசாவில் உள்ள மனிதாபிமான நிலைமை என்ன என்பதை அமெரிக்க ஜனாதிபதி விரிவாக அறிய விரும்புகிறார் என்று ஒரு அதிகாரி ஆக்சியோஸிடம் கூறினார். ட்ரம்ப் ஸ்காட்லாந்து பயணத்தின் போது காசா மக்களுக்கு உணவளிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய பின்னர் இந்த பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆதரவு பெற்ற காசா மனிதாபிமான அறக்கட்டளை GHF ஆல் நடத்தப்படும் உதவி விநியோக தளங்களை கண்காணிக்க விட்காஃப் காசா பகுதிக்குள் நுழையலாம் என்றும் அறிக்கை கூறுகிறது. காசாவில் உணவுப் பொருட்களை வழங்குவதற்கான புதிய திட்டத்தை விரைவில் முன்வைப்பதாக வெள்ளை மாளிகை கூறியது. ஆனால் மிக குறைந்த விவரங்களை மட்டுமே வழங்கியது. மேலும் கூடுதல் தகவல்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் உறுதியளித்தது. GHF மனிதாபிமான உதவி மையங்களுக்கு அருகிலுள்ள பகுதிகளில் உணவு பெற முயற்சிக்கும் பாலஸ்தீனியர்கள் மீது மீண்டும் மீண்டும் துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நடந்திருப்பதால் GHF உலகளாகிய விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளது. ஹமாஸ் 1000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளது. GHF மனிதாபிமான உதவி மையங்களை அடைய முயற்சிக்கும் பொதுமக்கள் இஸ்ரேலிய படைகளால் சுடப்படும் சம்பவங்கள் கிட்டத்தட்ட தினசரி நடப்பதாக காசாவில் உள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் பெருமளவிலான உயிரிழப்புகள் ஏற்பட்டன. ஹமாஸ் மனிதாபிமான உதவிகளை பதுக்கி வைத்திருப்பதாக குற்றம் சாட்டும் இஸ்ரேல் GHF மனிதாபிமான உதவி மையங்களில் அருகில் பொதுமக்களின் இறப்பு எண்ணிக்கையை ஹமாஸ் பொய்யாக வெளியிடுவதாகவும் இஸ்ரேல் குற்றம் சாட்டியது. இருப்பினும் அங்கீகரிக்கப்பட்ட பாதைகளில் இருந்து மக்கள் விலகி சென்றதால் துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் GHF உதவி விநியோக தளங்களுக்கு அருகில் சில பாலஸ்தீனிய மக்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது. தோஹாவில் நடைபெற்று வந்த பணைய கைதிகள் பேச்சுவார்த்தைகள் குறித்து விவாதிக்க விட்காஃப் கடந்த வாரம் மத்திய கிழக்குக்கு செல்வார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பேச்சுவார்த்தைகள் முடங்கியதால் அவர் தனது பயணத்தில் அந்த கட்டத்தை ரத்து செய்தார். ஆக்சியோஸின் கூற்றுப்படி விட்காஃப் நேத்தன்யாகுவுடன் போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் பேச்சுவார்த்தைகள் குறித்து விவாதிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சமகால செய்தி பரிமாற்றங்கள் இருந்த போதிலும் கிட்டத்தட்ட முடக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றம் ஏற்படும் என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் நம்பிக்கையுடன் இல்லை என்று ஆக்சியோஸின் அறிக்கை மேலும் கூறியது. பசியால் வாடும் பகுதிக்கு உதவியை அதிகரிக்க சமீபகால முயற்சிகள் இருந்த போதிலும் நிலைமையை உறுதிப்படுத்த போதுமான உதவி வர வாரங்கள் ஆகலாம் என்று செஞ்சிலுவை சங்கம் புதன்கிழமை கூறியது. மனிதாபிமான உதவிகள் போவதற்கு போர் இடைநிறுத்தம் அவசியம்.
ஆனால் அது போதாது என்று சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் ஐசிஆர்சி கூறியது. மக்கள் தொகை மற்றும் உதவி வழங்குனர்களுக்கு போர் இடைநிறுத்தம் மிகவும் வரவேற்கத்தக்கது. ஆனால் போர் இடைநிறுத்தம் போதுமானதல்ல. தேவைப்படுவது ஒரு நிலையான ஒப்பந்தம். வரவேண்டிய உணவின் அளவு மிகவும் கணிசமானது. நிலைமை சீரடைய வாரங்கள் ஆகும் என்கின்றது ஐசிஆர்சி. கடந்த போர் நிறுத்தத்தின் போது கொண்டுவரப்பட்ட சில அடிப்படை உணவுப் பொருட்களின் இருப்புகளும் தீர்ந்து போக தொடங்கியுள்ளதாக செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது. சில சிறப்பான பொருட்களின் நுழைவு அந்த விதத்தில் ஒரு சேமிப்பாக இருந்தது. ஏனெனில் சில பொருட்கள் நீண்ட காலாவதியாகும் தேதியை கொண்டுள்ளன. மேலும் அவை இன்னமும் கிடைக்கின்றன. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அதுவும் இப்போது தீர்ந்து கொண்டிருக்கிறது என்று அது கூறியது. டிஎச்எஃப் தளங்கள் மக்கள் அணுகுவது கடினம் மற்றும் ஆபத்தானது என்றும் ஐசிஆர்சி கூறியது. உணவு விநியோக பகுதிகளை அணுகுவது கடினம். மேலும் பெரும்பாலான மக்கள் அங்கு எப்படி செல்வது என்பதை புரிந்து கொள்வது கடினம் என்று ஐசிஆர்சி தெரிவித்துள்ளது. செஞ்சிலுவை சங்க மருத்துவமனை ஒரு விநியோக மையத்திற்கு அருகில் உள்ளது. மற்றொன்றிலிருந்து வெகு தொலைவில் இல்லை. மேலும் துப்பாக்கி சூட்டில் பாதிக்கப்பட்ட ஏராளமானோர் எங்களிடம் வந்துள்ளனர். அவர்கள் விநியோக மையத்திற்கு அருகிலுள்ள இடங்களுக்கு வருவதாக எங்களிடம் கூறுகிறார்கள் என்கின்றது ஐசிஆர்சி. மறுபக்கத்தில் சவுதி அரேபியா, கத்தார், எகிப்து, ஜுலான் மற்றும் துருக்கி உட்பட அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகள் ஒரு பிரகடனத்தில் கையெழுத்திட்டன. அந்த பிரகடனத்தில் 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஹமாஸின் தாக்குதலை அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகள் முதன்முறையாக கண்டித்துள்ளன. பாலஸ்தீனிய இயக்கங்கள் காசாவில் வைத்திருக்கும் அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்க கோரிக்கை வைத்துள்ளன. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஹமாஸ் உட்பட பாலஸ்தீனிய இயக்கங்கள் நிராயுதபாணியாக்கவும் ஹமாஸின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரவும் அழைப்பு விடுத்தன. ஹமாஸிடமிருந்து ஆயுதங்கள் மற்றும் அதிகாரம் அகற்றப்பட வேண்டும் என்ற பிரகடனத்தில் அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகள் முதன்முறையாக கையொப்பமிட்டிருப்பது காசா விவகாரத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பம். காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வரும் சூழலில் காசாவில் ஹமாஸின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். மேலும் சர்வதேச ஈடுபாடு மற்றும் ஆதரவுடன் இறையாண்மை மற்றும் சுதந்திர பாலஸ்தீனிய அரசின் நோக்கத்திற்கேற்ப பாலஸ்தீனிய அதிகார சபையிடம் ஹமாஸ் தனது ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் என்று பிரகடனம் மேலும் கூறியது. அக்டோபர் 7ஆம் தேதி பொதுமக்களுக்கு எதிராக ஹமாஸ் நடத்திய தாக்குதல்களை நாங்கள் கண்டிக்கின்றோம் என்று பிரகடனம் மேலும் கூறியது. காசாவில் பொதுமக்கள் மற்றும் பொதுமக்கள் உள்கட்டமைப்பு முற்றுகை மற்றும் பட்டினிக்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதல்களையும் நாங்கள் கண்டிக்கின்றோம். இதன் விளைவாக பேரழிவு தரும் மனிதாபிமான பேரழிவு மற்றும் பாதுகாப்பு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீனிய அதிகார சபை பிரதிநிதிகள் குழு ஒரு அறிக்கையினை சமர்ப்பித்தது. அதில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இருதரப்பும் காசாவை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் இதனால் பாலஸ்தீனிய அதிகார சபை கடலோர பகுதியை நிர்வகிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபையில் உள்ள பாலஸ்தீனிய அதிகார சபை பிரதிநிதிகள் குழு அழைப்பு விடுத்திருந்தது. அதனைத் தொடர்ந்து ஹமாஸிடமிருந்து ஆயுதங்கள் மற்றும் அதிகாரம் அகற்றப்பட வேண்டும் என்ற பிரகடனத்தில் அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகள் முதன்முறையாக கையொப்பமிட்டது நடந்தது. இது அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகள் ஹமாஸை கைகழுவ தயாராகிவிட்டன என்பதை காட்டுகின்றது.